கரூர் துயர நிகழ்வு தொடர்பாக தவேக தலைவர் விஜயை கடிந்துரைத்த உயர்நீதிமன்ற நீதிபதி குறித்து சமூக வலைதளத்தில் குறை கூறி பதிவிட்ட மூவரை சைபர் கிரைம் போலீசார் சிறைப்பிடித்துள்ளனர். கரூரில் கடந்த 27ஆம் நாள் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் மேற்கொண்ட பரப்புரையில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்தனர். இதனையடுத்து அரசியல் கூட்டங்களுக்கு நெறிமுறைகளை வகுக்க கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கினை விசாரித்த நீதிபதி தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய்க்கு தலைமை பண்பு இல்லை என கருத்து தெரிவித்திருந்தார். ஏற்கனவே தமிழக காவல்துறை தரப்பில் கரூர் நிகழ்வு தொடர்பாக அவதூறு பரப்பினால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் 25 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு 5க்கும் மேற்பட்டோர் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் விஜய் குறித்து கடிந்துரைத்த நீதிபதியை கடுமையான முறையில் குறை கூறி சமூக வலைதளத்தில் சிலர் பதிவிட்டிருந்தது தொடர்பாக சென்னை சென்ட் தாமஸ் மவுண்ட் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்து சைபர் கிரைம் போலீசார் அவர்களை சிறைப்பிடித்துள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டத்தை சேர்ந்த கண்ணன், கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் அடுத்த பட்லப்பள்ளி பகுதியை சேர்ந்த தமிழக வெற்றிக் கழக தொண்டர் டேவிட், சென்னை அஸ்தினாபுரம் பகுதியை சேர்ந்த தனியார் கம்பெனி ஊழியர் சசிகுமார் ஆகிய 3 பேரை சைபர் கிரைம் போலீசார் கைது செய்துள்ளனர். இதனிடையே போலீசாரின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய டேவிட் தான் செய்தது தவறு எனவும் இதுபோன்ற தவறுகளில் யாரும் ஈடுபட வேண்டாம் எனவும் வீடியோ வெளியிட்டுள்ளார். கரூர் சம்பவம் நடந்தப்ப 27 அன்னைக்கு அது நடந்ததுக்கு அதுக்கு நீதிமன்ற உத்தரவுப்படி சோசியல் மீடியாவில் அந்த நியூஸ் எல்லாம் பார்த்தேன். நான் அதுக்கு தவறான அசிங்கமான கமெண்ட்டு போட்டிருந்தேன். செயின்ட் தாமஸ் மவுண்டனில் கிரைம் போலீஸாங்க வழக்கு பதிவு செஞ்சு கூட்டிகிட்டு வந்தாங்க, அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதனால் யாரும் பொதுமக்கள் யாரும் தவறான செயல்கள்லாம் ஈடுபடக்கூடாது, போஸ்ட்டும் போடக்கூடாது, எந்த குற்ற செயலும் ஈடுபட வேண்டாம். இதுக்கு வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன். சார், இந்த மாதிரி யாரும் பண்ண வேண்டாம். நான் விஜய் ரசிகர்ன்றதால நீதிபதி ஐயாவை தவறான கருத்து போட்டிருந்தேன். நீதிபதி விலைக்கு போன தருணம் என்று கருத்து போட்டிருந்தேன். அந்த கருத்து போட்டதுனால என்னை கைது பண்ணிட்டாங்க. அதனால நாங்கள் மன்னிப்பு கேட்க நீதிபதி ஐயா கிட்ட. இந்த மாதிரி நியூஸை யாரும் பண்ணாதீங்க, அவதூறும் பரப்ப வேணாம். சோசியல் மீடியாவில் இந்த மாதிரி வேலை யாரும் செய்யாதீங்க.